வெல்கம் டு ஷேம்லெஸ் கிராஜுவேட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இன்றைக்கி வந்து டாப்பர்ஸ் கோச்சிங் அகாடமி நாராயணபுரத்தில் எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு மாடியில் வந்து டாப்பர்ஸ் கோச்சிங் அகாடமின்ற அகாடமி இருக்குது. அது வந்து ஆக்சுவலாக வந்து 19/9/2021 அன்னைக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வந்து ஒன் டே ஃப்ரீ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. மெயின்லி ஆன் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஐபிஎஸ் கிளர்க் அண்ட் PO 2021 எக்ஸாமினேஷனுக்காண்டி. இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்காண்டி மொத்தம் 12 சாப்டர்ஸ். அதில் முக்கியம் வந்து 100 சீட்ஸ். ஏன் 100 சீட்ஸ்னால் அது வந்து மெயின்லி இந்த ஒர்க் ஷாப் வந்து உமன்ஸ்காண்டி கனெக்ட் பண்ணுறாங்க. அது உமன்ஸ்காண்டி ஏன் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா மெயின்லி ஃபார் 2 ரீசன்ஸ். அது வந்து உமன் எம்பவர்மெண்ட்காண்டியும், இது வந்து நம்ம இந்தியன் ஒலிம்பிக் டீமில் வந்து உமன் ஒலிம்பிஷியன்ஸ் வந்து நிறைய மெடல் வின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து 2018 2019 வரைக்கும் வந்து மொத்தம் 79 பேர் படிச்சிருக்காங்க. அதில் வந்து 41 பர்சன்ஸ் வந்து வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனாவில் 2020 வந்து இன்ஸ்டியூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. இப்போ ரீசெண்டாக வந்து ஜூன் 2021 தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஎஸ் கிளர்க் அண்ட் ஐபிஎஸ் PO நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து மெயின்லி ஃபார் உமன்னால உமன் வந்து இந்த ஏரியா, அதாவது நியர்பை நாராயணபுரம், ஐயர் பங்களா, ரிசர்வ் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க உமன்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து அந்த ட்ரெயினர்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும் போது எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க. அந்த ஐபிஎஸ் கிளர்க்கு வேரியஸ் கவர்மெண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ் வந்து போய் எழுதி எந்தளவுக்கு டஃப்னஸ் இருக்கோ சேம் டஃப்னஸை வந்து நமக்கு எக்ஸாம் ட்ரைனிங் அப்பையும் மார்க் டெஸ்ட் அப்பையும் நமக்கு வந்து அந்த சேம் டஃப்னஸ் வந்து கொடுப்பாங்க. அது மூலிமா வந்து நம்ம எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் வந்து தம்ப்நெயிலையும் பிக்சர்ஸ்லேயும் வந்து QR கோட் இருக்கும். அதில் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து அந்த UPI நம்பர் எந்த இதில் பே பண்ணிங்களோ அந்த UPI நம்பர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா திடீர்னு கொண்டு போய் நம்ம ஃபீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே அந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து அவங்க ஈஸியாக வந்து எவ்வளோதுன்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம போயிட்டு திடீர்னு 100 rupees கொடுத்தோம்னா உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்கும்போது கொஞ்சம் நேரம் ஷார்ட்டேஜ் ஆகிரும். இன்கேஸ் அந்த ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாதுன்றக்காண்டி தான் QR கோட் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மென்ஷன் பண்ணதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஆன்லைன் பேமெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து உங்கள் UPI நம்பர் எல்லாம் வந்து கொடுத்துட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவீங்க, அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்துடுவீங்க, ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.